traders, welcome you all. This is Nijal with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் a SEBI registered analyst. Do your own analysis before investing or consult with your financial advisor. ஓகே, வாங்க சார்ட்குள்ளே போவோம். as usual, நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஹோப் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அரௌண்ட் 25,771 லெவலில். அண்ட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே தான் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25,876 ட்ராப் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் அடுத்த கேண்டில் அந்த ஹையை பிரேக் ஆகலை. நான் சொல்லியிருக்கேன் 15 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் நம்ம ட்ராப் ஜோன் அப்பர் ட்ராப் ஜோன் விட்டு மேலே க்ளோஸ் ஆகணும், அந்த கேண்டில் ஹையை பிரேக் ஆகணும், நம்ம என்ட்ரி இருக்கிறோம்ட்டு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகலை. மற்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கும். வீடியோ கரெக்டாக நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாம் தப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா யாரும் எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா பிரேக் ஆகலை. பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அண்டு இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. இங்கே என்ட்ரி எடுத்தோம் 10%. நான் சொல்லியிருக்கேன் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் டார்கெட்டு 10%. ஃபஸ்ட் டார்கெட்டுன்னு இல்லை, 10%. அவ்வளோதான், ஒரு நாளைக்கு ட்ரேடு முடிஞ்சிச்சு, அதோட க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இங்கேயும் சப்போஸ் S1 வரைக்கும் போகும்னு நினச்சி உட்காந்துருந்தா அவங்களது ஸ்டாப் லாஸ் போயிருக்கோம். பிகாஸ் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்ததுன்னா 10% புக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணுங்கள், அந்த ப்ராஃபிட்டை விட்டுறாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி S1 வரைக்கும் போகும்னு நினச்சி உட்காந்துன்னா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்கு பிரேக் ஆனோன்னா ஒரு ரேலி லைக் எங்கல்ஃபிங் ப்ளஸ் இன்சைட் நம்ம சொல்லியிருக்கோம், லைக் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே ரேலி கண்டினியூஸ் அண்ட் எகெயின் பிரேக் அவுட் மேலே வந்தது. நம்ம ட்ராப் ஜோன் கேண்டில் பிரேக் எகெயின் நம்ம 10% ப்ளஸ் R1 அச்சீவ்டு. கரெக்டாக அங்கேருந்து R1லேருந்து ரிஜெக்ஷன் அண்ட் எகெயின் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் அவங்க இங்கே ரிக்கவரி பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் எகெயின் அடுத்த சான்ஸ் கூட வந்தது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, 2-3 ட்ரேடெல்லாம் ஜஸ்ட்டு பர் டே ஒரு ட்ரேடு, அது ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா அடுத்த ட்ரேடு போகலாம். ஓகே, அண்ட் எகெயின் இங்கே வந்தது எகெயின் நம்ம 10% அண்ட் எகெயின் அச்சீவ்ட் அவர் R1. அண்ட் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்படியே வச்சுருந்துருக்கலாம், ப்ளஸ் மீடியன் லெவல் இருக்கிறவங்களுக்கும் வச்சுருந்துருக்கலாம். அண்ட் மீடியனை பிரேக் ஆயிடுச்சு. மீடியனை இங்கே பார்த்தீங்கன்னா மீடியனை பெரிய கேண்டலோட பிரேக் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே டக் ஆஃப் ஆர் தான் நடந்தது. மீடியனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு. மேலே பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எகெயின் டாமினேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைட்வேஸ்லேயே போயிடுச்சு மார்க்கெட்டை. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:25 ஹாஃப் டே வரைக்கும் தான் ஒரு அந்த ரேலி வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஒரு கேண்டில் இங்கேயே தான் இருந்தது. மார்க்கெட் எங்கேயும் போகல, அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒரு பிக் மூவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பார்ப்போம் நாளைக்கு எப்படின்னு. ஆஸ் பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனோட மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் டே ஹை க்ளோஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு டிபெண்ட்ஸ், பார்ப்போம் எங்கே ஓப்பன் ஆகுதுன்ட்டு. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,898. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட பழைய சேனலு அது யூடியூப் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் இந்த போடுற சேனல் வந்து இது பேக்கப் சேனலு. மேபி 1 வீக்கில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக் அப்புறம் மேபி மண்டே ஒரு டியூஸ்டே எகெயின் ட்ரை பண்ணி, ஏன்னா இப்போ அந்த சேனலில் எதுவும் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா ஸ்ட்ரைக்குன்னு காமிக்குது வயலேஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ மேபி 7 to 10 டேஸ் கழிச்சா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பீல் பண்ணேன், அதுவும் ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு. அவங்க எதுவும் கிளியராக சொல்ல மாட்டாங்க என்ன இதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் ஒரு 1 வீக்கு இன்கேஸ் அதில் வரலன்னா இதில் வரும், சப்போஸ் இதில் வரலன்னா அதில் வரும். ஓகே, ஸோ இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போடுவேன், இன்கேஸ் எதனா இருந்ததுன்னா அப்டேட். அதில் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து TradeBig 2025, அதுவும் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ வாங்க நாளைக்கு உள்ள லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வந்து 25,8
2866 and upper trap zone 25919. ஸோ பிகினர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா புது நியூ கமர்ஸு இது இந்த சேனலுக்குள்ள ப்ரைஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் ப்ரைஸ் எங்கே போகுது அப்படின்ட்டு. இதை நம்ம ட்ராப் zone இல்லைன்னா நோ ட்ரேட் zone சொல்லுவோம். 25866 to 25919. ஓகே, பெருசாகிக்கும் பெருசா. ஓகே, ஸோ இதான் ட்ராப் zone. அண்டு நாளைக்குள்ள நம்ம ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸு. ஷார்ட் ரேஞ்ச் புரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அந்த சேனலில் இருக்கும் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அது ஜஸ்ட் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக தான். இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டாக அப்படி என்னோட ஒரு அப்சர்வேஷனு. ஓகே, ஸோ அதை மட்டும் நம்பி பிளைண்டாக எடுத்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் யூ கேன் கோ வித் தட். அண்ட் இந்த மீடியன், மேஜர் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் சப்போர்ட்டு, இந்த 3 லெவல்ஸ் செப்பரேட்டாக டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். யார் யாருக்கு அது தேவை இருக்கோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராமோடது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் தட் வில் பி ஏ பெய்ட் குரூப்பு. ஓகே, அண்டு நாளைக்கு மார்க்கெட்டு புல்லிஷாக இருந்ததுன்னா நம்ம 25919 இந்த லெவலுக்கு மேலே போகணும். ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அந்த கேண்டிலோட ஹை க்ராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகும். அண்ட் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா R1 25972. ஓகே, ஸோ இதான் நாளைக்குள்ள நம்ம ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலையும் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26023. இதான் நாளைக்குள்ள நம்ம R2 லெவல். ஸோ அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஃப்ரைடே 26075 லெவல். ஸோ இதான் நாளைக்குள்ள 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. அண்டு மார்க்கெட்டை பேரிஷாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா 25866 இதுக்கு கீழே வரணும். மேபி ஒரு ரேலி வந்தது, மேபி ஒரு ரீட்ரேஸ், மேபி கேப் டவுனில் கூட ஓப்பன் ஆகலாம். ஒரு நம்ம S1 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் மேலே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். மேலே போய் வாங்கிடாதீங்க. பயோன் டிப்பு இது மாதிரி கீழே கிடைக்குதுன்னா அதில் ட்ரை பண்ணலாம். ஓகே, இல்லை மேலே போகுதுன்னா கேஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் நம்ம R1 ஆண்டு அப்படி ஓப்பன் ஆகுது ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு கேண்டில் வித் வால்யூமோடு இருந்தது, அந்த கேண்டில் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா we can aim for R2. இல்லை இங்கே தான் சுற்றிட்டு இருந்ததுன்னா டிப்பு வந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆகல, சப்போஸ் லைக் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் வரல அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணோம்னா நாளைக்கு ஒரு 1 ஹவர் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே எதனா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி போட்டு வைங்க. அந்த பாக்ஸு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் நம்ம ட்ராப் ஜோன் விட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வரலாம். ஓகே, அண்டு கீழே போயிடுச்சுன்னா சப்போஸ் இன்கேஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா S1 25813. அண்ட் இந்த லெவலையும் பிரேக் ஆகி ப்ரைஸ் கீழே போகுது அப்படின்னா நம்ம அடுத்த சப்போர்ட்டு S2 25760 லெவல். ஓகே, அண்ட் நாளைக்குள்ள நம்ம ஃபைனல் சப்போர்ட் S3 25710. ஓகே, ஸோ இதான் நாளைக்குள்ள நம்ம 3 சப்போர்ட் லெவல்ஸு அண்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்கள் சார்ட்டில் ப்ளாட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் சைடில் நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, hope this video helps you. Stay tuned for more updates. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and do share with your friends. Thank you. See you in the next video. Bye.